மதுரை மீனாட்சி தாந்திரிகம் தெரிஞ்ச ஒரு அம்மன்னு உங்களுக்கு தெரியுமா? பாண்டியர்களால கட்டப்பட்ட இந்த கோவில் அந்த காலத்துல வெறும் பகல்ல மட்டும் வழிபடுற ஒரு அம்மனா மட்டும்தான் இருந்தாங்க. ஏன்னா நைட்ல அவங்க சன்னிதானத்தை விட்டு வெளியே வந்துருவாங்க. சிலைய வெளியே கொண்டு வந்து பூஜை பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அம்மன் அவங்களோட ஆக்ரோஷ குணத்தை கொண்டு வெளியே வந்து கெட்ட எண்ணங்கள் இருக்க மனுஷங்களை அப்படியே முழுங்கிடுவாங்க. இதனால பயந்த பாண்டிய நாட்டு ராஜா நிறைய பிராமணர்களை கூட்டிட்டு வந்து யாகம் நடத்துறாங்க. ஆனா அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. மக்கள் நைட்ல வெளியே வரவே பயப்பட ஆரம்பிச்சாங்க. மொத்த ராஜ்யமுமே உடைய ஆரம்பிச்சது. அப்படி ஒரு நாள் ஆதி சங்கராச்சாரியா பாண்டிய நாட்டுக்கு வந்தப்போ அரசர் அவரை அவரோட பேலஸ்ல டின்னருக்கு இன்வைட் பண்றாரு. நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் அங்க தங்க சொல்லி கேட்டுக்கிறாரு. இதுக்கு ஆதி சங்கராச்சாரியா துறவியா இருக்க என்னால அரண்மனையில தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மனோட ஆலயத்துக்கு போய் அங்க மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி லேட் நைட் வரைக்கும் தியானம் பண்ணிட்டு இருக்கப்போ சன்னதியில இருந்து வெளியே வந்த அம்மன் ஆக்ரோஷ குணத்தோட அவரை விழுங்க பாக்குறாங்க.